அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தற்போதைய முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் நல்லாட்சி செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம். போன முறை கலைஞர் மகனாகிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி செய்வார் என்று எதிர்பார்த்து வாக்களித்தோம். இந்த முறை மக்களின் தீர்ப்பு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டார். அவர் எல்லா அரசியல் கட்சிகளும் காமராஜர் ஆட்சி தருவோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் காமராஜர் ஆட்சி தருவார் என எதிர்பார்க்கிறோம். சிறப்பான ஆட்சி, நல்லாட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு, சமுதாயத்தில் நல்ல சூழல் மற்றும் ஊழலற்ற ஆட்சி, அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் லஞ்ச லாவணியமற்ற ஆட்சி, சிறப்பான துரிதமான நடவடிக்கைகள், மக்களுக்கு அனைத்து வசதிகளும் விரைவாக துரிதமாக லாபமாக கிடைக்க வழிவகை செய்தல், அரசு இயந்திரங்கள் மக்கள் பணியை சீரும் சிறப்புமாக பொறுப்புடனும் கடமையுடனும் கண்ணியத்துடனும் செய்ய வழிவகை செய்வார் என்று தற்போது எதிர்பார்க்கிறோம். ஆக ஜோசப் விஜய் அவர்கள் காமராஜர் ஆட்சியை, பொற்கால ஆட்சியை இந்த கஜனா காலியான நிலையிலும் தருவார் என எதிர்பார்க்கிறோம். இளைய காமராஜர் என்று பல பேர் பட்டம் சூட்டினாலும் இளைய காமராஜர் போல் தனது பணியை சீரும் சிறப்பாக முதலமைச்சர் பணியை செய்வார் என தற்போது மக்களில் ஒருவனாக உங்களிடம் வேண்டுகோள் விடுத்து அதை செய்வார் என எதிர்பார்க்கிறேன். மக்கள் முதல்வர் ஜோசப் விஜய் மக்களின் தலைவன் என்று எங்கள் கிராமத்தில் விசில் ரசிகர்கள் பட்டம் அளித்துள்ளார். மக்களின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் என்று பேனர் வைத்துள்ளார்கள். அதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஆளாகியுள்ளார். மக்களுக்கு நல்லாட்சி தருவார் என்று எதிர்பார்க்கிறோம். குறைந்தது 100 கையெழுத்தை 3 ஆண்டுகளில் கையொப்பமிட்டு மக்களுக்கு சிறப்பான ஆட்சியை தருவார் என்று எதிர்பார்க்கிறோம். எத்தனையோ திட்டங்களை நிதி இல்லாமல் செய்ய வழிவகை உள்ள திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து மக்களின் வார்த்தைகளை கேட்டு, குறைகளை கேட்டு, அதிகாரிகளிடம் ஆலோசனைகள் பெற்று, மாவட்ட ஆட்சியர்களிடம் கலந்தாலோசித்து, முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நல்ல சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஆலோசனை பெற்று சீரிய முறையில் திட்டங்களை வகுத்து சபாநாயகர் மூலம் சட்டத்தை ஏற்றி ஆளுநர் கைவம் பெற்று திறம்பட ஆட்சி செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை இனிய காலை வணக்கம். வாழ்க காமராஜர், அவர் புகழ் ஓங்குக. தென்காசி மாவட்டம் ஐயா கன்னடா. நன்றி, வணக்கம். உடையாருக்கு உடையார் பெருவுடையார், எல்லோருக்கும் சிவன் உண்டு. ஜோசப் விஜய் மக்கள் முதல்வர், மக்கள் தலைவர், முதலமைச்சர் வாழ்க வளர்க, சிறப்பாக பணியாற்றுக. நன்றி, வணக்கம்.